வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு தோழி மலர்மணம். இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, இது ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நைட்டுக்கு டின்னராகவும் எடுத்துக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். சோயா சாஸு இது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இது நல்லா இது மாதிரி உப்பி வரும். இப்போ இதை தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மக்காச்சோள மாவு, 1 ஸ்பூன் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இப்போ அது எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதை இப்படியே வேணும்னா நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம்ப்பா. ஆனால் நான் வந்து நைட்டு டின்னருக்கு எடுக்க போகிறதுனால இது கூட 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கழுவி எடுத்துக்கிட்ட புதினா இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் லைட்டாக வந்து மிளகுத்தூளும் உப்பும் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா திருப்பி தயிர், வெங்காயம், புதினாலாம் போட்டிருக்கிறதுனால. இவ்வளோ நேரம் என்னோடய சேனல் பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.